தம்ப்நெயில் பார்த்துட்டு திட்டணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு திட்டுங்க. ஏன்னா நம்ம கண்டென்ட் அப்படி. நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகன் இளைய மகன் தனுஷ் அவர்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா முழுக்க இந்த பேச்சு தான் பரவிட்டுருக்கு. ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அவரால் திருமணம் பண்ணி என்ன பண்ண முடியும், அவரால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா, அவரால் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். உண்மையிலே அவருக்கு என்ன தான் பிரச்சனை, இப்போது இந்த திருமணம் அவருக்கு அவசியம்தானா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய இளைய மகன் தனுஷ் இப்போ 25 வயது ஆகுது. ஸோ அவர் 4 வயது இருக்கும்போதே அவருக்கு ரேராக வரக்கூடிய ஒரு டிசீஸ் வருது. அதுதான் மஸ்குலார் டிஸ்ட்ரோஃபி. மஸ்குலார் டிஸ்ட்ரோஃபி அப்படின்றது ஒரு மரபு நோய். இது நம்முடைய தசை நார்களை பாதிக்கக்கூடியது. நம்முடைய கை கால்கள் ஈஸியாக நம்ம ஃப்ளெக்சிபிளாக மடக்கி நீட்டுறோம். ஸோ அப்படி மடக்கி நீட்டுறதுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அசிடைல் கொலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் காரணமாக இருக்குது. மஸ்குலார் டிஸ்ட்ரோஃபி அப்படின்ற டிசீஸ் வந்தால் இந்த அசிடைல் கொலைன் சுரக்கக்கூடிய ஒரு மரபு பொருளை பாதிக்கும். இந்த மரபு பொருள் பாதிக்கப்படுறதுனால இந்த கெமிக்கல் சுரக்காது. இதனால் என்ன ஆகுனா நம்மளுடைய கை கால் தசைகளை நம்மளால் மடக்கி நீட்ட முடியாது. இப்போது அதில் உள்ள தசை நார்கள் ஒவ்வொன்றா சிதைவடைய ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் இவங்களால் நடக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கும் வந்துடுவாங்க. இவங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஒரு 10லேருந்து 13 வயசு வரைக்கும் தான் இவங்களோட லைஃப் ஸ்பேனுக்கு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியும். ஆனால் நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னோட விடாமுயற்சியால் தன்னுடைய பையனை நேச்சுரோபதி சித்தா அப்படின்னு ஏகப்பட்ட மருத்துவர்களை பார்த்து 25 வயது வரைக்குமே ஆரோக்கியமாக வச்சுருக்கார். இப்போ இந்த நிலைமையில் இவருக்கு திருமணம் அவசியமா? இதை நாம் தெரிஞ்சுக்கணும்னா திருமணம்ங்கிறது ஏன் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். திருமணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். நம்ம உறவு முறையை வளர்க்குறதுக்காகவும் சந்ததியை பெருக்கிறதுக்காகவும் ஒரு உறவை தேடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சைல்டுஹுட்டுக்கு ட்ராவல் பண்ணணும். நாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நமக்கு மட்டுமே பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு பேரண்ட்ஸுன்னு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாத விஷயத்த அந்த ஒரு விஷயம் கூட நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் டாய்ஸ். நாம் சாப்பிடும்போது படிக்கும்போது தூங்கும்போதுன்னு அது நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதில் நமக்கு ஒரு சந்தோஷம். உதாரணத்துக்கு நீங்கள் எல்லோரும் சென்னை 28 படம் பார்த்துருக்கீங்களே, அதில் வர விஜய் வசந்த் சின்ன பையனாக வர சீனில் அவரோட பர்த்டேவுக்கு ஒரு பேட் ஒன்று கிஃப்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பேட்டு கூட தான் அவர் சாப்பிடுவார், அந்த பேட்டு கூட தான் தூங்குவார். ஸோ அந்த பேட்டு அப்படின்றது அவரோட லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாகவே இருக்கும். ஸோ அந்த படம் முழுக்கையுமே அந்த பேட்டு அப்படின்றது அவர் கூடவே ட்ராவல் பண்ணும். ஸோ ஒரு டைமில் அந்த பேட்டை விட்டு அவர் பிரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அவருக்கு வர ஃபீலிங் அப்படின்றது நமக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ அது போல் தான் இந்த மேரேஜ் அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்றது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பொறுப்புகள்ன்றது உங்களுக்காக காத்துக்கிட்டு இந்த டைமில் உங்களோட சுமைகளை சுமக்கிறதுக்கோ பகிர்ந்துக்கிறதுக்கோ யாரும் வரமாட்டாங்க. ஸோ இப்படி உங்களுடைய சுகங்களையும் சுமைகளையும் பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு லீகலான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும். ஸோ அப்படி ஒரு பார்ட்னரை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த திருமணம். ஸோ இந்த திருமணத்து மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் தான் கம்பேனியன். ஸோ கம்பேனியன் அப்படின்றது என்னென்னா உங்களை ஒரு நல்ல பாதையில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம், உங்கள் கூடவே லாங் டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை தான் கம்பேனியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது தனுஷ் அவர்களுக்கு திருமணம் அவசியமா இல்லையான்றதை முடிவு செய்ய வேண்டியது நெப்போலியனோ இல்லை அவரை திருமணம் பண்ணிக்க போகிற அக்ஷயாவோ கிடையாது. அதை முடிவு செய்ய வேண்டியது தனுஷ் தான். ஏன்னா திருமணம் அப்படின்றது அவருக்கு ஒரு சேலஞ்சான விஷயம். அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாருன்னா அது அந்த ப்ராசஸ் அவ்வளோ ஈஸியாக நடந்திருக்காது. அக்ஷயாவுக்கும் தனுஷுக்கும் இடையில் நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கும். ஸோ அப்படி நிறைய கான்வர்சேஷன் போய் அவங்களால ஏற்பட்ட நம்பிக்கையினால தான் இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ லைஃப்பில் நமக்கு எப்படி ஒரு கம்பேனியன் தேவையோ அதே போல் தான் தனுஷுக்கும் ஒரு கம்பேனியன் தேவை. இது 2 ஃபேமிலி சேர்ந்து எடுத்த முடிவு கிடையாது. ஸோ அக்ஷயா தனுஷ் அப்படின்ற 2 பேரும் எடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு தான் இந்த என்கேஜ்மெண்ட். ஸோ இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிற ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணுற நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால ஒரு சின்ன இம்பேக்ட் வந்தாலும் அது அவருடைய லைஃப்பையே பாதிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் தனுஷை ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நெப்போலியன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். நீங்கள் எப்பவும் உங்களோட லைஃப்பில் மற்றவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வரும்போது ஆல்ரெடி மேரேஜ் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்டிங்கன்னா அவர் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லுவார். மேற்கொண்டு அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய கஷ்டங்களை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருவார். அதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களான்னா இருக்க மாட்டீங்க.
ஸோ அதுபோல தான் தனுஷ் அவர்களுடைய உங்களோட லைஃப்பில் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால ஒரு பெசிமிஸ்டிக்கான மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, ஸோ எந்த ஒரு நபரையும் உங்கள் கூட கம்பேர் பண்ணி அவருக்கு ஒரு நெகட்டிவான ரிவ்யூவை கொடுக்காதீங்க அப்படின்றது தான்.